இவர் இருக்காரு தானே, இவர் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. ஆனா அந்த வாயை மட்டும்தான் இன்னமும் கட்டுப்படுத்த இயலாம இருக்கு. நாவடக்கம் என்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா என்று தெரியாத ஒரு ஆள் தான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும் எழுப்பிக்கிட்டு இருக்காரு. ஊர்ல இல்லாத கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் சோசியல் மீடியால பேசிட்டு we are fighting for peace, we are seeking peace என்று ஊரை மட்டும் இல்ல உலகத்தை ஏமாத்திக்கிட்டு தெரிகிறாரு இந்த வயசான பெரிய மனுஷன். அது மட்டும் இல்ல, முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைச்சு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா முழுசா ஒரு ஃப்ளைட்டை அப்படி மறைச்ச சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளைட்டை மட்டும் இல்லை, அவங்க பெரிய கப்பலையே மறைச்சிருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்ப்போம். அதோட இந்த விஷயத்தை வேற யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டா தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க. ஸ்டேட் ஆஃப் த யூனியன் என்கிற ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமில் CNN ஆங்கர் ஒரு ஆள் அமெரிக்காவோட பிரசிடென்ட் சம்பந்தமாக ஒரு நியூஸை வாசிக்க போறாரு. ஆனால் அதுக்கு முதல்ல அந்த மனுஷன் அந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கிட்ட ஒரு டிஸ்க்ளைமரை கொடுக்காரு. அந்த டிஸ்க்ளைமர் என்னண்டா, இந்த நியூஸை உங்களோட சின்ன பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்குண்டா தயவு செஞ்சு அவங்களை கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க. ஏனண்டா பிரசிடென்ட் அப்படியான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதான் அந்த டிஸ்க்ளைமர். உலகத்தில் எந்த செய்தியை அது வாசிக்கக்குள்ள இப்படி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்து நாம கேள்விப்பட்டு இருக்க மாட்டோம். இப்போ அவர் என்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு கொஞ்சம் பார்ப்போம். ஆனால் நான் கட்டாயம் பீப் சவுண்ட் போடுவேன். Tuesday will be power plant day and bridge day, all wrapped up in one in Iran. There will be nothing like it. Open strike, you crazy or you will be living in hell. Just watch. Praise to be Allah. அதாவது வார செவ்வாய்க்கிழமைக்குள்ள அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ங்கிற கடல்வழி பாதையை திறக்கலண்டா ஈரான்ல பாலம் பவர் பிளான்ட் ஒன்றுமே இருக்காது. எல்லாத்தையும் அடிச்சு தரமட்டமாக்குவோம். அந்த ஹார்முஸ் பாதையை திறக்கலண்டா அவனை இவனை அப்படி திறக்கலண்டா உங்களை எல்லாரையும் நரகத்துக்கு அனுப்பிடுவோண்டா அப்படி என்று வாய்க்கு வந்த கெட்ட வார்த்தை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த வயசான பெரிய மனுஷன் சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் டிஸ்பிளேல காட்டுறேன். அந்த வார்த்தைகளில் தமிழ் அர்த்தம் என்னங்கிறத தெரியாதவங்க சர்ச் பண்ணி பாருங்க. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் அதை அப்படி இப்படி திறந்த வழியில் நான் அதை பேச இயலாது. உண்மையை சொல்ல போனா இது ஒரு இயலாமை என்ற உச்சகட்டம். அவரால் எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு செஞ்சு மிரட்டி பார்த்தாரு. ஈரான் அசைகிற மாதிரியும் இல்லை, அந்த பாதையை திறக்கிற மாதிரியும் இல்லை. வேற வழியே இல்லாம கெட்ட வார்த்தையாலே எல்லாம் யூஸ் பண்ணி ஏசிக்கிட்டு இருக்காரு. என்னென்றாலும் ஒரு அதிசயத்தை பார்த்தீங்களா? டொனால்ட் ட்ரம்பே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வச்ச பெருமை ஈரானுக்கு மட்டும்தான் இருக்கு. அவரு அந்த போஸ்ட்ல பிரைஸ் டு பி அல்லாஹ்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு அரபிக்ல அல்ஹம்துலில்லாஹ்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லை, நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட முஸ்லிம்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்கள் வந்து அல்லாஹு அக்பர் என்ற ஒரு சில கமெண்ட்களை போடுறாங்க. அந்த பெருமையும் ஈரானுக்கு தான் போய் சேரும். அல்லாஹு அக்பர் என்றா அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற அர்த்தம். சரி, அதை விட்டு போட்டு விஷயத்துக்குள்ள வருவோம். இப்படியான சமயங்கள்ல உண்மையா அந்தந்த நாட்டோட தலைவர்கள் ஒழுக்கமா நாவடக்கத்தோட சரியா பேசுவாங்க. இவர் பேசுறத பார்த்தா இவருக்கு வெஞ்சம் தாங்க இல்லாம இருக்கு போல தான் விளங்குது. ஏனென்றா அவ்வளவு அடி விழுகுது. அடுத்ததா இப்ப இந்த முழுசா ஃப்ளைட்டை சோத்துக்குள்ள மறைச்சாங்கன்னு ஒரு கதை சொன்னானே, அந்த கதை என்னன்னு சொல்லி சொன்னா, அமெரிக்காட $200 மில்லியன் பெறுமதியான MC-130J ஏர்கிராஃப்ட் என்கிற விமானம் உண்டு ஈரான் இஸ்பஹான்ல வச்சு அடிச்சு நொறுக்கி தகரடப்பா மாதிரி மல்லாக்க படுக்க போட்டு வச்சுட்டு வீடியோ ஒன்று எடுத்து அதை ஈரான்ல இருக்கிற மீடியால போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது பெரிய நோண்டி அமெரிக்காக்கு. இப்ப இதுக்கு ஒரு கதை சொல்லி இருக்காங்க. அது என்னடா, விமானத்திட என்ஜின்ல இருந்த கோளாறால விமானம் தன்னாலே வெடிச்சு சிதறிட்டான். என்னென்ன சொல்றான் பாருங்க. இந்த கம்பி கட்டுற கதையில நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப எனக்கு வர சந்தேகம் என்னன்னா, கோளாறு விமானத்திலேயா இல்ல வேற எங்கேயுமா? கோளாறு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஆட்கள் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்களா. அதோட ஈரான்ல இருக்கிற இந்த 400 மில்லியன் பெறுமதியான ஒரு பாலத்தை அமெரிக்கா பொம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பழிவாங்கலாம் அமெரிக்காவோட 100 மில்லியன் பெறுமதியான F-15E ஃபைட்டர் ஜெட்டை தாக்கி அழிச்சாங்க ஈரான். இப்ப ஈரான் பாலத்தோட செலவுல 400 மில்லியன்ல 100 மில்லியன் போனா பழி வாங்குறதுக்கு பேலன்ஸ் 300 மில்லியன் இருந்துச்சு. இப்ப F-15E ஃபைட்டர் ஜெட் விமானியை ரெஸ்கியூ பண்றதுக்கு போன 200 மில்லியன் பெறுமதியான MC-130J ஏர்கிராஃப்ட் சம்பவம் செஞ்சிட்டாங்க ஈரான். அதால இப்ப 100 மில்லியன் பிளஸ் 200 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு 300 மில்லியன் மைனஸ் 400 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு 100 மில்லியன் மைனஸ். சோ தயவு செஞ்சு அமெரிக்கா இந்த விஷயத்துல கடன் வைக்காம ஈரானுக்கு இன்னும் ஒரு 100 மில்லியன் பெறுமதியான ஒரு விமானத்தை அனுப்பினா நல்லா இருக்கு. இதை
கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முதல் அமெரிக்கா கிட்ட இருக்கிற இந்த உலகத்திலே மிகப்பெரிய கப்பலான USS ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் கப்பலுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்திருக்க முடியும் ஈரான் IRGC ராணுவம் சொல்லிச்சு. இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, ஈரான் 100க்கும் மேற்பட்ட மிசைல் எங்களுடைய ஷிப்புக்கு அனுப்பியிருந்தாங்க, ஆனால் நாங்கள் அதை 100க்கும் மேற்பட்டதை நொக் பண்ணி கீழே விழ வச்சுட்டோம்னு நக்கல் அவர் பதில் சொல்லியிருந்தார். அதை சொல்லி அடுத்த நாள் USS ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் கப்பல், அந்த கப்பலுக்கு பின்புறமா இருக்கிற லாண்ட்ரி ஏரியாக்குள்ள நடந்து தீ விபத்தால அதை ரிப்பேர் பண்றதுக்கு கிரீஸ்ல இருக்கிற ஒரு துறைமுகத்துக்கு போகுதுன்னு நியூஸ் வந்துச்சு. கப்பலுக்கு தாக்குதல் நடந்த மாதிரியோ அது பத்திர மாதிரியோ சரியான வீடியோ ஒன்று வரலங்கிறதால நான் அதை பெருசா கணக்கெடுக்கல, விட்டுட்டேன். ஆனா இப்ப நடந்திருக்கிற இந்த விமானத்தின் சம்பவத்தை வச்சு பார்த்தா ஒருவேளை அந்த கப்பலுக்கு அடி விழுந்து தான் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகமும் இப்ப வருது. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய போர்க்கப்பல், அந்த கப்பலுக்கு ஈரான் அடிச்சிட்டுண்டா அவமானத்தில் அமெரிக்கா போய் உப்பு கோப்பைக்குள்ள விழுந்துதான் சாகணும். இப்ப இந்த கப்பலுக்கு உண்மையா அடி விழுந்திருக்குமா இல்லையாங்கிறது தொடர்பான உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயமா சொல்லிட்டு போங்க. அதோட இதை போல மேலும் சுவாரஸ்யமான பல விடயங்களை நான் இந்த காணொளியின் மூலமாக ஒவ்வொன்றாக தொகுத்து தரதுக்கு தயாராக இருக்கிறதால என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் ஹசன் கேலரி எனப்படுகின்ற என்னுடைய யூடியூப் தளத்துக்கு சென்று அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுவது மூலம் உங்களுடைய முழு ஆதரவையும் எனக்கு தர முடியும் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.